வணக்கம் நண்பர்களே. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாடல் ஆர் பேட்டர்ன் அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 4வது ஒரு பகுதி. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவிக்ஸ், அதாவது குடிமையியல் பற்றி பார்க்க போகிறோம். எகைன் இது 9வது வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்ம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோடைய புத்தகம். அதே மாதிரி 15 மாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மாடல் டெஃபினிஷன் மாடல். A system of government by one person with the absolute power is called autocracy, aristocracy, monarchy, oligarchy. ஸோ சரியான ஆன்சர் ஆட்டோக்ராசி. முழு அதிகாரம் கொண்ட அப்சல்யூட் பவர் அப்படின்னா ஆட்டோக்ராசி தான் சரியான ஒரு பதில். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அரிஸ்டோக்ராசி உயிர் குடியாட்சி, மோனார்கி என்பது முடியாட்சி, ஒலிகார்கி என்பது சிறு குழுவோட ஆட்சி. இரண்டாவது கேள்வி, இரண்டாவது மாடல் அஃபர்மேட்டிவ் ஆர் டைரக்ட் கொஸ்டின், நேரடியாக கேட்கக்கூடிய கேள்வி. இன் விச் கண்ட்ரி ஹேஸ் டெமோக்ரஸி ஒரிஜினேட்டட்? மக்களாட்சி எந்த நாட்டில் மலர்ந்தது? ஏ யுனைடெட் கிங்டம், பி கிரீஸ், சி சுவிட்சர்லாண்ட், டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ சரியான பதில் பி கிரீஸ். மூன்றாவது மாடல் நெகட்டிவ் கொஸ்டின், எதிர்மறை கேள்வி. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ மொனார்கி கவர்மெண்ட்? அதாவது முடியாட்சி இல்லாத ஒரு அரசு எது அப்படிங்கிற கேள்வி. பூட்டான், ஓமன், சவுதி அரேபியா, கத்தார். இதில் 4லையுமே வித்தியாசமாக நிற்கிறது. அது சவுதி அரேபியா. அங்கே இருக்கிறது அப்படின்னு ஆட்டோக்ராசி, தனிநபருடைய ஆட்சி அங்கே நடக்கிறது. 4வது மாடல் சூஸ் தி கரெக்ட் பேர் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். ரைட், இந்த கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட்? அரிஸ்டோக்ராசி ஸ்பெயின், மொனார்கி நார்த் கொரியா, ஆட்டோக்ராசி சைனா, ஒலிகார்கி சவுதி அரேபியா. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பதில் இருக்குது. அந்த கேள்வியில் 4 சாய்ஸில் முதல்ல இருக்கக்கூடியது ஏ அரிஸ்டோக்ராசி, உயர்குடி ஆட்சி ஸ்பெயின் அப்படிங்கிறதான் சரி. மற்றபடி பார்ப்போம். 2வது முடியாட்சி மொனார்கி என்பது இதில் இல்லை. மொனார்கி அதுக்கு சரியாக மேட்ச் ஆகலை. அது நார்த் கொரியாவில் இருக்கிறது தனிநபருடைய ஆட்சி ஆட்டோக்ராசி. அடுத்தது ஆட்டோக்ராசி தனிபர் நபர் ஆட்சிக்கு நம்ம கொடுத்துருக்கிறது சைனா. சைனாவில் நடக்கக்கூடிய சிறு குழுவோட ஆட்சி ஒலிகார்கி. 4வது இருக்கக்கூடிய டி சாய்ஸ் ஒலிகார்கி. அதில் நம்ம கொடுத்துருக்க சாய்ஸ் சவுதி அரேபியா. அங்கே நடக்கக்கூடியது தனிநபர் ஆட்சி, அது ஆட்டோக்ராசி. ஸோ ஏ தான் சரியான பதில். 5வது மாடல் சூஸ் தி இன்கரெக்ட் பேர் ஆர் ராங்லி மேட்ச்ட். த கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச்ட்? ரிபப்ளிக், அதாவது குடியரசு ஆஸ்திரேலியா. 2வது டெமோக்ரஸி மக்களாட்சி ஃப்ரான்ஸ். 3வது தியோக்ரஸி மதகுருமார்களுடைய ஆட்சி வட்டிகன். 4வது டி மொனார்கி முடியாட்சி. அதாவது ஃபஸ்ட்டு 3மே கரெக்டு. ரிபப்ளிக் நடக்கிறது, ரிபப்ளிக் ஆஸ்திரேலியா, டெமோக்ரஸி ஃப்ரான்ஸ், தியோக்ரஸி வட்டிகன், மொனார்கி யுனைடெட் கிங்டமில் நடக்கிறது மோனார்கி கிடையாது. ஸோ அதுதான் தப்பு. மாடல் 6 ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எது ரைட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறது. ஸோ இதில் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வேர் ஹெல்ட் இன் பிரிட்டிஷ் இந்தியா இன் 1920. ஸ்டேட்மெண்ட் 2 தி எலெக்ஷன் வாஸ் தி ஃபஸ்ட் எலெக்ஷன்ஸ் இன் தி கண்ட்ரிஸ் ஹிஸ்ட்ரி. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை எப்போ தான் எலெக்ஷன் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டேட்மெண்ட் 1 is true, 2 is false. Statement 1 is false, 2 is true. Both statements are false. D both the statements are true. இது உண்மையில் என்னென்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி என்பதான் உண்மை. ஸோ இம்பீரியல் கவுன்சில் உருவாக்குவதற்காக 1920ஆம் ஆண்டு முதல்ல ஜென்ரல் எலெக்ஷன் நடந்தது. அதே மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு எலெக்ஷன் நடந்தது 1920. ஸோ அது ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டைம். ஸோ 2மே சரி. அடுத்த மாடல் சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது நம்ம எல்லா டைமும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். இங்கே மெமரி நிறைய வேணும். கன்சிடர் தி ஃபாலோயிங் ரெக்கார்டிங் மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. மெரிட்ஸ்னால் நிறைகள், நிறை குறைகள் பேரில் நிறைகள் என்னென்ன இருக்குது நம்ம பார்க்குறோம். ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், பாப்புலர் சாவரனிட்டி, ஃபாஸ்ட் இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இது நம்ம ஓப்பனாகவே தெரியும். எல்லாமே ரைட்டு.
சரிங்களா? 1 ரைட்டு, 2வது ரைட்டு, 3வது ரைட்டு. 4வது இந்த மக்களாட்சியில் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக வந்து ஃபாஸ்ட்டாக டெசிஷன் வராது. சரிங்களா? ஸோ இது டிலே ஆகும், ஏதாவது பிரச்சனை ஆகும், ஸோ டிலே ஆகும். அதனால் 4வது தான் தப்பு. மீதி ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. ஸோ ஏ இஸ் தி ஆன்சர். 8வது சாய்ஸ், ஏதாவது 8வது மாடல். Choose the wrong statements. Consider the following statements regarding first general elections in democratic India. சுதந்திர இந்தியாவில் பொது தேர்தல் நடந்தது, அதை பற்றிய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் வேர் ஹெல்ட் டியூரிங் 1950. Indian National Congress emerged victorious. Jawaharlal Nehru became the first democratically elected Prime Minister of the country. Congress won 364 out of 545 seats. இதில் என்னென்னா, இதில் வந்து நம்ம கேட்டிருக்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் ஹெல்டு 1950 இல்லை, 1951 அண்ட் 52 அக்டோபர் டு ஃபெப்ரவரி நடந்தது. சரிங்களா? ஸோ அது ஒரு தப்பு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து சரி, அவங்க தான் வின் பண்ணாங்க. ஜவஹர்லால் நேரு பிகேம் தி பிரைம் மினிஸ்டர், அதுவும் சரி. அடுத்தது நம்ம எல்லோரும் நம்ம நினைப்போம், ஸோ 4வது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு. 364 அவுட் ஆஃப் 545 இன்றைக்கி தான் இருக்குது. ஸோ பழைய காலத்தில் அப்போ வந்து 489 தான் இருந்தது. ஸோ 489 என்பது சரி. ஸோ அப்போனா 4வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, அசஷன் அண்ட் ரீசனிங், கூற்றும் விளக்கமும். அசஷன், இன்டைரக்ட் டெமோக்ரஸி இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா. அதாவது மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி ஆர் பிரதிநிதித்துவ ஆட்சி. ரீசன், பீப்புள் எக்ஸ்பிரஸ் தேர் வில் த்ரூ தேர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அதாவது மக்களுடைய விருப்பத்தை அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் மூலம் அவங்க வந்து செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறது பேசுகிறோம். ஸோ இதில் வந்து அதே மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட்ஸ், ஏ அண்ட் ஆர் both are true or is an explanation, A and R true or is not explanation, A is true or is false, A is false or is true, but truly A. Both A and R are true and R is the correct explanation to A. அதான் சரி. சரிங்களா? 10வது மாடல், 10th மாடல், மேட்ச். இது எல்லா இதுலேயும் இருக்கக்கூடியது, எல்லா தேர்வில் இருக்கக்கூடியது. ஸோ காமன். அரிஸ்டோக்ராசி வெனிசுலான்னு போட்டிருக்கோம். அலிகார்கி சவுதி அரேபியா, ஆட்டோக்ராசி புருனே, மோனார்கி யுனைடெட் கிங்டம். இப்போ இதில் என்னென்னா, உயர் குடியாட்சி, சிறு குழு ஆட்சி, தனிநபர் ஆட்சி, முடியாட்சி, இது எல்லாத்துலேயுமே நம்ம புத்தகத்தில் நம்ம சாப்டரில் பார்த்திங்கன்னா இருக்கும். வெனிசுலா இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது, யுனைடெட் கிங்டம் இருக்குது, புருனே மட்டும் இல்லை. நம்ம புதுசாக அதை புகுத்தியிருக்கோம். அப்போ இந்த ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் வேணும். இப்போ இது இல்லாத ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது ஒரு சாய்ஸ்க்கு வரதுக்கு இருக்குது அப்படின்னா இது மொனார்க்கியில் வந்து புருனே அப்படின்னு வருது. ஸோ அங்கே புருனே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாய்ஸ் எங்கே இருக்குது? சி சாய்ஸில் மட்டும்தான் இருக்குது. பட் எல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஏபிசி அப்படிங்கிறதான் சரியான பதில். அடுத்து மாடல் 11, சூஸ் ஏ கரெக்ட் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். 2 பேர். விச் ஒன் ஆர் தி ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட்? டைரக்ட் டெமோக்ரஸி சுவிட்சர்லாந்து, இன்டைரக்ட் டெமோக்ரஸி யூஎஸ்ஏ, ரிபப்ளிக் கிரீக், டெமோக்ரஸி லாட்டின். இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி சுவிட்சர்லாந்து கரெக்ட், இன்டைரக்ட் டெமோக்ரஸி யூஎஸ்ஏ ரைட். ரிபப்ளிக் வந்து எங்கே உருவாச்சு அப்படின்னா லாட்டினோடைய ஃபார்மேஷன். டெமோக்ரஸி உருவானது கிரீக். ஸோ அது அப்படியே மாற்றி இருக்குது. ஸோ சியும் டியும் தப்பு. ரைட்டான ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஒன்லி. ஸோ பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மாடல் 12, சூஸ் தி இன்கரெக்ட் பேர்ஸ் ஆர் ராங்லி மேட்ச்ட் பேர்ஸ். ஃபார்மர் சோவியத் யூனியன், ஒலிகார்கி, வட்டிகான், தியோக்ரஸி, ஸ்பெயின், டெமோக்ரஸி, சைனா, ஆட்டோக்ரஸி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2மே ரைட்டு. ஸ்பெயினில் இருக்கிறது அரிஸ்டோக்ரஸி, உயர்குடி மக்கள் ஆட்சி பண்ணுறது. சைனாவில் இருக்கிறது அலிகார்கி. ஸோ சியும் டியும் தப்பு. அப்போ சியும் டியும் மேட்ச் ஆகிறது, தட் இஸ் 3rd and 4th. ஸோ டி இஸ் த சாய்ஸ். அதுதான் இந்த கேள்விக்கு பதில். 11வது மாடல், கிரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆர் சீக்வன்ஸ். சூஸ் தி கரெக்ட் ஆர்டர் ரிகார்டிங் இந்தியன் டெமோக்ரஸி. இந்திய ஜனநாயகத்தை பொறுத்தளவுக்கு இது என்ன ஆர்டர் சரியாக இருக்குது? 1, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட் ஹவுஸ், ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன்ஸ், இந்தியா பிகமிங் ரிபப்ளிக், இந்தியா பிகமிங் இண்டிபெண்டன்ஸ். நமக்கு இது பார்த்திங்கன்னா எல்லாம் ரைட்டு மாதிரி. இதில் ஒரு 2 சாய்ஸ் வந்து நமக்கு ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட் ஹவுஸ் வந்து
ஃபஸ்ட்டு அது வந்துடும் நமக்கு எல்லாருக்குமே ஓஹோ இதுதான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்புறம் 1, 4, 3, 2 ஏ சாய்ஸ் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக அது கிடையாது. டெமோக்ராட்டிக் அதாவது நம்ம வந்து முதல் வரலாற்று எலெக்ஷன் நடந்தது 1920. அது வந்து 2வது சாய்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட் 1921 ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ், அப்புறம் ரிப்பப்ளிக். ஸோ 2, 1, 4, 3 பி இஸ் தி ரைட் கிரனாலஜிக்கல் ஆர்டர். சரிங்களா? ரொம்ப முக்கியம் மெமரி. அடுத்த மாடல் ஆட் மேன் அவுட். ஃபைண்ட் அவுட் தி ஆட் மேன் அவுட் ரிகார்டிங் தி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அரசு அமைப்பில் எது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டுருக்கு. இந்தியா, யுஎஸ்ஏ, ஃப்ரான்ஸ், வட்டிகான் எல்லாமே டெமோக்ராட்டிக். வட்டிகான் மட்டும் தியோக்ரசி. ஸோ வட்டிகான் டி இஸ் தி ஆன்சர். ரொம்ப சிம்பிள். இறுதியாக மாடல் 15 கான்செப்ட் அப்ளிகேஷன் ஆர் ஃபார்முலா அப்ளிகேஷன். இஃப் தி அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இஸ் கிவன் டு தேர் சிட்டிசன்ஸ் irrespective of the form of government, which country will have a maximum voters? India, USA, Brazil, China. ஸோ சரியாவில் ஒரு பதில் வந்து சைனா. ஏன்னா இது வந்து பாப்புலேஷன் அதிகம் இருக்குது சைனாவில், இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ் தான் அதிகம். ஸோ அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கையில் வந்து சைனா வில் பி தி டாப் பிளேஸ். நிறைய பேர் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இந்தியாவை போய் கிளிக் பண்ண நினைப்போம். பட் சைனா என்பது சரியான பதில். சரிங்களா? ஸோ இன்னொரு பார்ட் நம்மகிட்ட மிச்சம் இருக்குது. அது வந்து எக்கனாமிக்ஸ். விரைவில் வந்து அந்த மாடல் கொஸ்டின்ஸும் நம்ம வந்து உருவாக்கி போடுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.